துரைக்கண்ணா சார், இப்போ உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்போ இது வந்து சாதாரணமான விஷயமா எடுக்க முடியாது. உளவியல் ரீதியாக பெரிய பாதிப்பு. இப்போ நாம் கண்டனம் தெரிவிப்பது, தமிழ்நாட்டில் தலைவர்கள் பேசுவது ஒரு பக்கம் உண்டு, எல்லோரும் அதுதான் நாம் செய்ய முடியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதை அரசியலாக்குறது ஒரு பக்கம் நடக்கும். ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, பெண்களின் பாதுகாப்பு, புதிய ஆட்சியில் 30க்கு மேற்பட்ட விரும்பத்தக்காத சம்பவங்கள்னு உதயநிதி இன்னைக்கு சொல்லியிருக்கார். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். இப்போ இதை மாதிரி நடக்கிறதுக்கு இந்த அடிப்படைத்துவமான சட்ட முறைமைகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். கடும் போக்காக நடப்பவர்களுக்கு இதில் மாற்றம் இல்லாமல் இது தொடரும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் பொதுக்களத்தில் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மிகுந்த வருத்தத்துக்குரிய சம்பவம் இல்லை, மிக மிக வேதனைக்குரிய விஷயம்தான். அதாவது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று 10 நாட்கள் தான் ஆகுது. இது திமுக காலத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை பிரச்சனை என்பது ஒரு தொடர்கதையாக இருந்தது. நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம். அதனுடைய நீட்சியாக தான் இப்போவும் இது நடைபெற்று வருகிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம், கடமை, மிகப்பெரிய பொறுப்பு தாவேகாவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் ஒரு சவால் தான் இது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையையும் இந்த மகளிர் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையுமே ஒரு தமிழகத்தின் தலையாய பிரச்சனையாக கருதி இதுக்குன்னு ஒரு சிறப்பு குழுவே, நீங்கள் அந்த ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறை அதிகாரிகளை போட்டு ஒரு பெரிய டீமே செட் பண்ணி மண்டல வாரியாக கூட போட்டு இருக்கிற அதிகாரிகளை நம்ம சரியான வழியில், திசை வழியில் கொண்டு செலுத்தணும். அதிகாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரம், காவல்துறை ஒரு கட்டுப்பாடற்ற சுதந்திரமில் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள ஒரு சுதந்திரமாக அரசியல் தலையீடின்றி செயல்படுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த போதைப் பொருளை முழுவதுமாக ஒழிக்காத வரையில் இந்த சம்பவங்கள் நிச்சயமாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். இல்லை, இப்போ அவர் புதிய ஆட்சி தாவேகா வந்த உடனே முதல் நடவடிக்கையான ஸ்பெஷல் ஸ்குவாட் அதான். இப்போ அந்த சிறப்பு பெண்களுக்கான பாதுகாப்பு படை போட்டார், போதைப்பொருளை ஒழிக்கிறதுக்குன்னு தனி அமைப்பு போட்டார். அந்த 3 கையெழுத்துக்களில் இது 2 முக்கியமான கருத்து. இப்போ இதில் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவங்க இந்த மகளிர் பாதுகாப்பில் ரொம்ப தீவிரமாக, தீர்க்கமாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க அனைத்து மகளிர் காவல் நிலையமும் கொண்டு வந்து பெண்கள் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்க தயங்குகிறார்கள் என்பதனால் அவங்களுக்குன்னு மகளிர் காவல் நிலையங்களை அங்கங்கே அமைத்து பண்ணாங்க. பெண்கள் கமாண்டோ படையின்னு அமைச்சு பெண்களுக்குமே இந்த பாதுகாப்பு விஷயத்தில் மிக தீவிரமாக இருக்கணும். அந்த டெல்லி நிர்பயா பிரச்சனைக்கு பிறகு ஒரு 10-13 விதமான திட்டங்களை அமுல்படுத்தி மிக தீவிரமாக அவங்க அந்த பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு இருந்தாங்க. அது மாதிரி ஒரு விஜய் அவர்களுமே இதில் மிக தீவிர கவனம் செலுத்தணும். ஏன்னா மிக கடுமையான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நம்ம ஐயா ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியை சொன்ன மாதிரி ஆண்டு கணக்கில் இழுத்துட்டு போகாமல் சரியான நேரத்தில் உரிய முறையில் விசாரித்து உரிய தண்டனைகளை, மிக கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் என்பதுதான். இப்போ விஜய் வேதனையோட அறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் விஜய். அப்படியுமே இல்லை, துரைக்கண்ணையா, இப்போ அவருடைய குடும்ப நண்பர்கள் ஆரம்பத்தில் முதலமைச்சருடைய அந்த அறிக்கை தாமதமாகிறது தங்கள் மனக்குறைவை தெரிவித்துக் கொண்டார். காலை களத்தில் நடந்தது, நேற்று இன்றைய நடந்த சம்பவத்துக்கு பின்பு இப்பொழுது அவர் உடனடியாக இதை சொல்லியிருக்கார். இந்த தாமதத்துக்கு அவர் எந்த அடிப்படையில் அவர் அந்த தாமதம் ஏற்பட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது பொதுவாகவே விஜய் அவர்களுடைய கட்சி தொடங்கின காலத்திலிருந்து ஒரு பெரிய அளவில் தீவிரத்தன்மையோடு எதுக்கு ரியாக்ட் பண்ணலை. ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னால் உடனடியாக அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதனுடைய நீட்சியாக நீங்கள் ஒரு முதலமைச்சர் என்பவர் அடுத்த வினாடியே, இந்த சம்பவம் நடந்த அடுத்த வினாடியே காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அவங்க போயிட்டு இது தொடர்பான இந்த அறிக்கை என்பது உடனடியாக வந்திருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இது அறிக்கை வருகிறது, அறிக்கையில் கட்டுப்பாடு சிரிப்போம். அடிக்கடி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்வார், நாங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், நாங்கள் விடமாட்டோம், சமூக விரோதிகளை விடமாட்டோம், ரவுடிகளை ஒழித்து கட்டுவோம் அப்படின்லாம் பேசுவாங்க. நடைமுறையில் அது சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் சமூக விரோத சக்திகள், ரவுடிகள் பெருகி போயிட்டாங்க. கட்சிக்காரங்களே கூட பல செயல்களில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ பொது வழிகளில் சமூகம் திருந்தணும். இதில் ஒரு மிகப்பெரிய அளவில் இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். இந்த இளைஞர்கள்
இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அப்பாவை கொள்றான், அம்மாவை கொள்றான், சம்மந்தம் இல்லாமல் ரோட்டில் போயிட்டு இருக்கவனை வெட்டுறான். கண்டிப்பா ஒரு வியாபாரிகிட்ட ஒரு பழம் வாங்கிட்டு காசு கேட்டால் அவனை வெட்டுறான், குத்தி குழப்பையே பண்ணிட்டான். நம்ம வேலூர் பக்கத்தில் ஒரு அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆக இந்த செயல் என்பது நீங்கள் ஐயா கூட அடிக்கடி சொல்லுவார், நிறைய காவலர்கள் காலி இடம் இருக்குது, அது எல்லாத்தையுமே காலி இடங்களை எல்லாம் நிரப்பி ஒவ்வொரு மண்டல வாரியாக இதுக்கு ஒரு சிறப்பு குழுவை நியமித்து அந்த சம்பவம் நடந்தவுடனே உடனடி தண்டனை, சம்பவம் நடக்காமல் தடுப்பதற்கான அந்த விழிப்புணர்வு விஷயத்தையுமே அங்கங்கே காவலர்கள், சமூக ஆர்வலர்கள், பள்ளி கல்லூரியில் படிக்கிறவங்க, ஆசிரியர் பெருமக்கள், இவர்களை வைத்து அந்தந்த பகுதிகளில் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு முகாமிகள் நடத்தணும். பள்ளி கல்லூரிகள்லையுமே இந்த ஒழுக்கம், அந்த போதிப்பு என்பதுமே முன்னெல்லாம் நீதி போதனை கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இந்த அரசு இன்னும் தீவிரமாக சட்டம் ஒழுங்கு, மகளிர் பாதுகாப்பு என்பதை பிரத்யேகமாக எடுத்து முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். திரு துரைக்கண்ணா, இப்போது இந்த சம்பவத்தை தாண்டி நான் பார்க்கிறது ஒரு பத்திரிகையாளனாக இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு ஒரு 4 விஷயத்தை எடுத்துக்கணும். முதல் சேலஞ்சு வந்து சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்குங்கிறது போதையெல்லாம் அதுக்குள்ளே தான் வருது, பாலியல் பலாத்காரம் மொத்தத்தில். இரண்டாவது விஷயம் அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, அது ஒரு பெரிய சேலஞ்ச். மூன்றாவது, இன்று அமர்ந்திருக்கிற நேரத்தில் $1 விலை 97 ரூபாய் 60 போயிற்று. இந்தியாவில் வளர்ச்சி இல்லாத ஒரு சூழலில் தமிழ்நாடு அரசு இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது? மத்திய அரசில் நிதி கிடையாது, அப்படி ஒரு சூழல். நான்காவது சமூக நல்லிணக்கம். இந்த 4ம் மக்கள் எதிர்பார்த்த தாவேகாவினுடைய முதல்வருக்கு பெரிய சேலஞ்ச். இதை நீங்கள் மறுக்கலாம் அல்லது உங்கள் பாலிசியில் அதை எதிர்கொள்ளலாம். இல்லை, 100க்கு 100 சரியான பார்வை. இந்த அரசுக்கு ஏராளமான சவால்கள் இருக்கிறது, அதில் 4 நீங்கள் வரிசைப்படுத்தி இருக்கிறீங்க, அது உண்மைதான். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்கிற பொழுதே கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி கடன். முதலமைச்சர் விஜய் தன்னுடைய முதல் உரையிலேயே இந்த விஷயத்தை சுட்டி காட்டுறார். கஜானாவை தொடச்சி வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கஜானா காலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடன் தொகையை சொல்கிறாரு. இது தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்து அதன் பிறகு நான் என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தேனோ அதை நான் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ கடந்த ஆட்சி காலத்திலேயே இந்த நிதி மேலாண்மைக்காக, நிதி பெருக்குவதற்காக ஒரு குழுவெல்லாம், நிபுணர் குழுவெல்லாம் போட்டாங்க. அதை தாண்டி பல்வேறு குழுக்கள் போட்டு குழுக்கள் அரசாங்கமே நடந்தது. அதில் எதுவுமே உருப்படியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அப்போது வாக்குறுதி கொடுத்த இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்த வெளியில் போகிற அரசுக்கு வர வேண்டிய வருமானம் திசை மாறி எங்கோ போயிட்டுருக்கு, அதை தடுத்து அரசுக்கு கொண்டு வந்தாலே இதெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியும்னு சொல்கிறார். எவ்வளவுனா ஆண்டுக்கு ஒரு 4.5 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டு. ஆனால் திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறது ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஐயா சுபியான் அவர்கள் தான் அதை பதிவு பண்ணீங்க. எவ்வளவு அந்த வாக்குறுதிக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்போ அதை நிறைவேற்றுவதற்கு இந்த சூழலில் இவரால் முடியாது. அதனால தான் வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்து விட்டு நான் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்குறேன். குறைந்தபட்சம் இந்த பட்ஜெட்லையாவது 1-2 அறிவிப்புகளை மக்கள் எதிர்பார்ப்பார்கள். அது என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். மிக முக்கியமாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை தான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இப்போ முன்பெல்லாம் நாங்கள் சிறுவயதாக இருக்கிற அந்த 60-70களில் அந்த சிவப்பு தொப்பி போட்டு முறைன்னு அரக்கால் டவுசர் போட்டு அந்த பூட்ஸ் இருக்குல்ல, அதில் கீழே குதிரை லாடம் வச்சு அடித்து சரக்குன்னு நடந்து வருவாங்க. போலீஸ் பயந்து ஓடுவாங்க பசங்க எல்லோருமே போலீஸ் அப்படின்னாலே. இப்போ காவல் நம்ம நண்பன் அப்படின்னு தோளில் போட்டுட்டு பசங்க கிண்டல் பண்ணிட்டு போகிறான். காவலருக்குள்ளேயுமே அந்த ஒரு கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ சிஎம் விஜய் நேற்று கோட்டையில் சுற்றி பார்க்க போகிறாரு. இந்த பெண் காவலர்கள்லாம் போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்ட பெண் காவலர்கள் மட்டும் இல்லை, இளைய 30-40 வயசு கான்ஸ்டபிள்ஸ், இந்த ஆம்பரிசோடா அவங்க பாதுகாப்புக்கு வந்த அந்த பசங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு வச்சுக்கிட்டு எடுத்து அனுப்புகிறான். பாரு விஜய் கூட நான் பக்கத்தில் நிற்கிறேன். அப்போ அந்த காவலர்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடான நிலைமை இருக்கும். நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் இந்த யூனிஃபார்மு துப்பாக்கியெல்லாம் வச்சு இந்த பரேடெல்லாம் இப்போ நடக்குதா சார்? அந்த மாதிரி இருக்கு. அவங்க ராஜராம தான் சொல்லணும். இல்லை இப்போ இல்லை ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருந்தது.
அவர்கள் பார்த்தாலே நம்ம பெரும்பாலும் சொல்லுவாங்க மிகச்சிறந்த அதிகாரிகள்லாம் இங்கே இருந்திருக்காப்பா, பச்சை தண்ணி மாணிக்கமா, ராஜமாணிக்கம், தீச்சட்டி கோவிந்த், இவங்கெல்லாம் காவல்துறையில் இருந்து டெரராக இருந்தவங்க. நான் ஒரு முறை 74 75லேயும் உசிலம்பட்டியில் ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு 4-5 பேர் பசங்க, இலவச பசங்க, 25-38 வயசு இருக்கும். அந்த பட்டாப்பட்டி அண்டராயிருக்கு மேலே வேட்டியை மடித்து கட்டியிருந்தான். நேராக கூப்பிட்டு பிளேடு எடுத்து அந்த அளவுக்கு அறுத்துட்டார். இது அளவுக்கு போதும் இல்லை உனக்கு எதுக்கு இவ்வளோ வேட்டின்னு சொல்லி அறுத்து ஓடுனா போட்டார். எங்கேயாவது அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தான்னா ஜீப்பில் போகிறபோது ஒரு 2 தட்டுனா போதும் ஓடிடுவானுங்க. ஒரு சின்ன அந்த மாதிரியான ஒரு காவலர்களை இப்போ பார்க்க முடியல. இல்லை, இப்போ காவலர்கள் மட்டுமல்ல, நான் கேட்பது, இப்போ நீங்க சொல்றீங்க திரு ஜோசப் விஜய் அவர்களை இன்னும் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு சிறிய அவருடைய 52 53 வயதில் இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது இன்னும் வருங்காலத்தில். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவருடைய காலத்தில் அந்த முதல்வர் என்றால் அவருக்குரிய ஒரு பர்சனல் கரிஸ்மா ஒன்று உண்டு. பொதுவாக சொல்கிறேன். இப்பொழுது இவருக்கு இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக பேச வேண்டும். நிலைமைகளை முதலமைச்சர் டிஸ்கோர்ஸ் பண்ணணும், வெளியே வந்து பேசணும், மக்களோடு மக்களாக இணைந்து பேசணும், பிரச்சனைகளை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை இருக்கிறது. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம். அப்பதான் மக்களுக்கான ஒரு திரு ஜோசப் விஜய் மீது ஒரு நம்பிக்கை வரும். இன்றைய இந்த கடப்பாடெல்லாம் இந்த அரசுக்கு இருக்கிறது, எப்படி எடுத்து செல்லப்போம்? அதுதான் இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அரசியலிலோ அல்லது நிர்வாக ரீதியாகவோ அவருக்கு எந்த அனுபவம் கிடையாது. அனுபவத்தை பெற்றுக்கொள்வார், அது வேற விஷயம். நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆனாலும் சரி, பேரறிஞர் அண்ணா ஆனாலும் சரி, கலைஞர் கருணாநிதி, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா உள்ளிட்ட பலருமே அரசியலில் துறை தோய்ந்தவர்கள். நீங்கள் அண்ணா அவர்கள் 49 கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி 1920-30களிலேயே திராவிட இயக்கத்தில் பயணித்து எல்லாவித அனுபவங்களும் மக்களோடு பழகி இருந்தவங்க. 18 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வருகிற பொழுதே அந்த கடந்த காங்கிரஸ் ஆட்சியை அகற்றியதை குறிப்பிட்டு சொல்கிறார். காமராஜர் அளவுக்கு இந்த மக்களுக்கு பெரிய அளவில் நன்மை பண்ணலை, அவரையே தூக்கி போட்டாங்க, நாம் மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டும். அப்போ பிஜி கருத்திருமனா விநாயகம் நினைக்கிறேன், அவர் தான் சட்டப்பேரவையில் சொல்கிற போது இவர் டேஸ் ஆர் நம்பர்டுன்னு ஒன்று அண்ணா உடனே எந்திரிச்சு ஸ்டெப்ஸ் ஆர் மெசேடுன்னு சொன்னார். அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாகவும் முதலமைச்சராக இருந்தார். இவங்க சாதாரணமாகவே முதலமைச்சர் இன்றைக்கு வந்திருக்கிற அமைச்சர்களில் 1-2 பேர் தவிர மற்ற எல்லோருமே புதியவர்கள். நிர்வாக ரீதியாக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவங்கெல்லாம் கீழே கட்சி ரீதியாக கிளைச் செயலாளர், பகுதி, ஒன்றியம், நகரம்னு இருக்கும். நிர்வாக ரீதியாக கிராம தலைவர், வார்டு செயலாளர், ஒன்றிய தலைவர், நகராட்சி தலைவர், மாநகராட்சி பேரூராட்சி தலைவர், கவுன்சிலர்கள்னு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிர்வாக ரீதியான அனுபவம், அரசியல் ரீதியான அனுபவம், பக்குவம் இருக்குது. நீங்கள் முதல் நாள் அவருடைய நம்பிக்கை தீர்மானம் வருகிற பொழுதே மிக கடுமையான விமர்சனங்கள் வருது. அரசை விமர்சித்து அரசினிடம் எதிர்பார்ப்பு, ஒரு விஷயத்துக்கு கூட எந்திரிச்சு பதில் சொல்ல. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கிண்டலும் கேலியுமா சில விஷயங்களை பண்ணுறார். அதை கூட ஃபேஸ் பண்ண முடியாமல் இரவு போய் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் தான் வருது. இல்லை, இப்போ அது கொஞ்சம் டைம் இருக்கும்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் குறிப்பிட்டதுக்கு நான் சொல்கிறேன். கரெக்ட். இப்போது இவருக்கு இன்னுமே சரியான முறையான பயிற்சிகள், இங்கே பழைய ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் திறமையானவர்கள், இன்றைக்கு இருக்கிற திறமையான அதிகாரிகளை வைத்து, ஏன்னா இவர்கிட்ட ஒரு 8-9 துறைகள் இருக்குது. அப்போ இது எல்லாமே இவர் பயிற்சி எடுக்கணும். இந்த துறை வாரியான கிட்டத்தட்ட 42 துறைகளுக்கு 33-35 அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. இந்த 35 அமைச்சர்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும். சட்டமன்ற உறுப்பினராளர்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும். துறை என்ன, அந்த துறையில் என்னவெல்லாம் நாம் எப்படி நிதி ஒதுக்கணும், அந்த துறையினுடைய செயல்பாடுகள் என்ன, இதற்கான பயிற்சி நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கணும். இது எல்லாவற்றையும் விட தொடக்கத்தில் நான் சொன்னது தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த பாலியல் தொல்லை, பெண்கள் பாதுகாப்பு. ஏன்னா அதிகமான பெண்கள் தாவேக்காவுக்கு வாக்களித்து இவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார். இளைஞர்கள் மத்தியிலும், பெண்கள் மத்தியிலும், பொதுவெளிகளிலும், மக்கள் மத்தியிலும், எல்லாவற்றையும் தாண்டி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு மிக கடுமையான ஒரு சில சட்டங்களையும் கொண்டு வந்து, இந்த மணல் குவாரி கொள்ளை, இந்த கனிம வள கொள்ளைகள், மற்ற இந்த இந்த பார் ஓடுது, அந்த பார் ஓடுறது அப்படிங்கிறதெல்லாம், இதை தடுத்தாலே 1 லட்சம் 2 லட்சம் கோடி நமக்கு ஆண்டுக்கு வரும். இது போன்ற கடுமையான நடவடிக்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்கள் பாதுகாப்பில் மிக உறுதியாக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தால் மட்டும்தான் விஜய் இந்த விமர்சனத்திலிருந்து தப்புவார் என்பதுதான் என்னோட பார்வை. துரைக்கண்ண ஐயா, இப்போ உங்களுக்கு ஒரு 3 நிமிடம் எடுத்துக்கிடுங்கள்.
நிச்சயமாக. நீங்க இப்போ இப்போ இந்த தலைப்பு நமக்கு தொடரும் கொலையும் கொள்ளை, ஆனாலும் அரசுக்கான ஒரு ஒரு விரிவான சிக்கலும் விரிவான கடப்பாடு பொறுப்பும் இருக்கிறது. ஏன்னா இப்போ பேசும்போது சொன்னாங்க எல்லா குழந்தைகளும் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அரசாங்கத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னார். ராமன் அவர்களும் சொன்னார்கள். அப்போ நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக இந்த அரசு அமைவதற்கு காரணமாக ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்பி பாதி மக்கள் வாக்களித்தாலும், நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சிறிய குழந்தைகள் 10-15 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வந்து தாத்தா விசிலுக்கு போடு, அம்மா விசிலுக்கு போடு, மாமா விசிலுக்கு போடு, நீங்கள் விசிலுக்கு போடலைன்னா சாப்பிட மாட்டேன் எல்லாம் பிடிவாதம் பண்ணவரோட விளைவு. இன்ஸ்டாகிராம் கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் குரூப்பு 47 லட்சம் குரூப்பு தாவேக்கா இயக்குதான். 47 லட்சம் 47 லட்சம் குரூப். ஆமாம். நீங்கள் உலகம் போகிறான். நீங்கள் இந்த ஒரு வார காலத்தில் விஜயினுடைய ஃபாலோயர்ஸு 36 லட்சம், 5 லட்சம் 6 லட்சம் இருந்தது 36 லட்சமாக போயிருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பினுடைய வேகம் வீச்சு என்பது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. இது உலகளாவிய அளவில் போனதனுடைய விளைவு தான். இன்றைக்கு ஒரு மாற்றத்தை விரும்புகிற மக்கள் என்பவர் ஒரு விஜய் சொன்ன மாதிரி ஒரு தூய்மையான ஆட்சியை தருவார் என்று பெரிய அளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எல்லோருமே, எல்லா தரப்பினரும். இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிற அரசூழியர் ஆசிரியர்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு சிறந்த நல்லாட்சியை கொடுப்பார். நமக்கான விஷயங்கள் எல்லாம் கடந்த ஆட்சி செய்ய தவறிய அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்காக அந்த பழைய ஓய்வு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வர்றதா இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜூலை மாதம் ஜூன் இறுதி அல்லது ஜூலை மாதத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் பண்ணணும். இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் தொடர்பாக அந்த 42 துறையினுடைய ஆய்வுக் கூட்டங்களை நடத்தும். இந்த ஆய்வுக் கூட்டங்களை நடத்துகிற போது அமைச்சர்கள் அந்த அதிகாரிகளுக்கு இந்த துறையில் இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் சொல்லணும். வெறும் அதிகாரிகள் மட்டத்திலே அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அமைச்சருங்கிற பொறுப்பு வேஸ்ட் ஆகிடும். திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு குழுன்னு சொன்னேன்ல, அப்போவே ஒரு விமர்சனம் இருந்தது. நம்ம துரைமுருகன், KN நேரு, ஐ.பெரியசாமி போன்றவர்கள்லாம், எப்பா நம்ம துறையை நாம் பார்க்கணும், நாம் தான் அமைச்சர், நம்மளை கைட் பண்ணுறதுக்கு குழு வேணுமா, அவனுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் ஐ.பெரியசாமி, KN நேரு, துரைமுருகன் போன்றவங்கெல்லாம் சொன்னாங்க. ஒவ்வொரு துறைக்குமே ஒரு குழு போட்டிருந்தாங்க. அதை வந்து விமர்சனம் பண்ணாங்க. இப்போ அந்த நிலைப்பாடு அதிகாரிகள் கையிலே முழுமையாக பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டால், ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் பலர் திமுகவுக்கு மீடியேட்டராக இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. பல IAS அதிகாரிகள் மீது வழக்கு இருக்குது. அது இன்னும் ஒன்றுமே பண்ணலை. இப்போ நேர்மையான சரியான நியாயமான அதிகாரிகளை வைத்து அவர்கள் சரியான திசை வழியில் இந்த அரசை கொண்டு சென்றால்தான் அரசு தப்பிக்கும். கண்டிப்பாக. இன்னொன்று, விஜய் அவர்கள் வெளிப்படையாக ஒரு அறிக்கை வெளியிடணும். சரி, இந்த சாதாரண கிராம பகுதி தொடங்கி இதுவரைக்கும் இருக்கிற பல இப்போவே வருது, பல கட்சியினுடைய நிர்வாகிகள் சில முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க. அதையெல்லாம் முழுமையாக கட்டுப்படுத்தாவிட்டால் விஜய்க்கு பேர் ஆபத்து வரும். என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம்.